വീട്ടിലുള്ള എല്ലാ റൂമും നോക്കിയിട്ടുണ്ട്. പക്ഷേ ഈ ഒരു റൂം മാത്രം പൂട്ടിട്ട് സീൽ വെച്ചിട്ടുണ്ട്. ഇതിൽ എന്തോ ഒരു രഹസ്യമുണ്ട്. ഇതാ ഞാൻ കണ്ടുപിടിക്കാമ വിടാது. அப்பா, என் புருஷன் போக்கே சரியில்லை. அவர் ஹரிச்சந்திரனா இல்ல நரிச்சந்திரனான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. മനസ്സ് சரியில்லையா മോളെ? ഒന്നും പേടിക്കണ്ട. പക്കത്തെ സ്ട്രീറ്റിൽ ഒരു വലിയ മനോതത്വ ഡോക്ടർ ഉണ്ട്. ഈ ഏരിയയിലുള്ള എല്ലാ ആൾക്കാർക്കും നല്ല അഭിപ്രായമാണ്. നമുക്ക് അവിടെ പോകാം. ഉൻ പ്രശ്നം എല്ലാം പീസ് പീസ് ആയിരും. சரி வாங்கப்பா, இப்ப போய் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நாகராஜ் குருக்கள் இருக்காருங்களா? இது குருக்கள் வீடு இல்லங்க, ராங் நம்பர். இது 22338899 தானுங்க? ஆமா. இதே நம்பர்ல அவர்ட்ட நான் பல தடவை பேசிருக்கேன். நீங்க கேக்குற நம்பர் கரெக்ட் தான், ஆனா ஆள் தான் தப்பு. நம்பர் கரெக்ட்னா நான் கேக்குற ஆளும் கரெக்ட் தானே? நீங்க தப்பான ஆள் மாதிரி தெரியுது. நீங்க என்ன குருக்களுக்கு செட்டப்பா? ஓய், செட்டப்பா செருப்பு பிஞ்சிரும். கோவப்படாதம்மா, நானும் செட்டப்பா மெயின்டைன் பண்றவன் தான். குருக்கள் என்ன குடுக்குறாரோ அதை விட அதிகமாவே குடுக்குறேன். ஓகேவா? டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா, வச்சுக்கிறேன். டேய், வெயிடா போன. ராங் நம்பர் தானே ഈ ഫോണിൽ വരുന്നുണ്ട്. இந்த போனையே என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. நீ கவலைப்படாத மோளே, ഈ பிரச்சனையை நம்ம டாக்டர் கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க போலாம். டேய், அங்க பாரு யார் வரான்னு. ஐயோ, இவங்க எங்க இங்க வராங்க? டேய், என்ன பண்றது? டேய், இத பேச சமாளிடா. ஹலோ, 10 லட்சமா? 1 கோடி கொடுத்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்க நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். என்னுடைய லட்சியமே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் வைத்தியம் பார்ப்பேன். சாரி ஐ அம் பிஸி. உட்காருங்க. സാറേ, சொல்லுங்க. എനിക്ക് ഒരു സംശയമാണ്. என்ன? നിങ്ങളുടെ 2 ആൾക്കാരില് யாராണ് സത്യമായിട്ട് டாக்டர்? நாங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தான். എങ്ങനെ? சங்கர் கணேஷ் இல்லையா? விஸ்வநாத ராமூர்த்தி இல்லையா? லாரன் ஹாரி இல்லையா? கிருஷ்ணன் பஞ்சு இல்லையா? ஏன் சங்கர் மகாதேவன் இல்லையா? அது மாதிரி சங்கர் மகாதேவன் ஒரு ஆள் இல்ல. ஐயோ, சங்கர் மகன் மகாதேவன் அவன் அப்பன். சங்கர் பாடுவான், மகாதேவன் பணம் வாங்குவான். ஓ, அங்கனையானில்லே. ஆமாய்யா. என் புருஷன் நடத்தையில கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதே, உங்க புருஷனை பத்தி எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறீங்களா? உங்க புருஷனுக்கு நாங்க என்ன அண்ணனா தம்பியா? we are doctors. புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன இது, பொண்டாட்டின்னு இருந்தா புருஷன் மேல சந்தேகம் வரத்தான் செய்யும். டாக்டர், இவங்களுக்கு வாயா கொயா. என்ன வய கொய கொய? அதாவது அந்த வியாதி வந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஆம்பளை பார்த்தாலும் தான் புருஷனை பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த வியாதி வந்தவங்க தான் வாயா கொயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சைக்காலஜிஸ்ட் தானே? அப்படி கூட வச்சுக்கலாமே. அப்படி என்னங்க உங்க புருஷன் நீங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு? அது வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு தானே. இது எதுக்கு கூட்டணீங்க? எங்க அப்பா. ஓ, அப்பன். என்ன வியாதின்னு தெரிஞ்சு போச்சு. நான் எங்களை தனியா செக் பண்ணோம். நீ வெளியே போ. സോറി ഡോക്ടർ, എനിക്ക് ഡോക്ടറിന്റെ മേലെ വിശ്വാസം കുറവാണ്. നിങ്ങൾ എന്ത് ടെസ്റ്റ് വേണമെങ്കിലും ചെയ്തോ, എന്റെ കണ്ണു മുമ്പിൽ ചെയ്തോ. உங்க முன்னாடியே செய்யறோம். பாருங்க, நீங்க உங்க புருஷன் மேல அன்பா இருந்தாதான் அவரு உங்க மேல அன்பா இருப்பாரு. அதை விட்டு தேவையில்லாம அப்ப கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சா குடும்பத்தில் குழப்பம் வரும். ஏப்பா, இது என் புருஷன் குரல் மாதிரியே இல்ல? உங்களுக்கு மன பிராந்தி இருக்கு. ஒரு குவார்டர். அதனால தான் அடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்க புருஷன் பேசுற மாதிரியே இருக்கு. இதுல கூட ஒரு கிக் இருக்கு. உங்க குரல் கூட என் வீட்டுக்காரோட அண்ணன் குரல் மாதிரியே இருக்கு. എനിക്കും ഇവിടെ വന്നത് മുതൽ അങ്ങനെ ഒരു സന്ദേഹം ഉണ്ട്. என்ன? உங்களை பார்த்தா என் மருமகனுக்கு வயசானால் உங்களை போல തന്നെ ഉണ്ടാകും. எனக்கு உங்களை பார்த்தா அப்படி தெரியுமா இருக்கு? செத்து போன என் மாமனாரு சுடுகாட்டுல இருந்து பணமா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்போ இவர் சின்ன வயசா இருந்தா உங்க மாப்பிள்ள மாதிரி இருந்திருப்பான்னு சொல்ல வரீங்க அதானே? அது ஓ மன பிராணி. அவன் வேற, நான் வேற. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, நீங்க போகலாம். டாக்டர், எனக்கு இனியும் ஒரு சந்தேகம் உண்டு. என்ன? எந்த மாப்பிள்ள நின்னாலே உட்கார்ந்துட்டு இருக்கிற உயரம் തന്നെ காணும். உங்களுக்கு எவ்வளவு? எந்திரிச்சே காட்டுறேன், பாத்துக்குங்க. എന്താണ് எந்திரிக்க சொன்னா கிளம்புறாரு? பாத்தீங்களா எவ்வளவு? മോളെ, നമ്മുടെ മാപ്പിളക്ക് ഇவ்வளவு പെരുസില്ല. കാല് കുറച്ചു പൊക്കം കൂടുതലാണ് ആള്. உங்களை சீக்கிரமா தானே வர சொன்னேன். இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? எதுக்கு அவசரமா வர சொன்னேன்? கொள்ளடிக்குதா? கொள்ளையடிக்குவா? பேங்க்ல கொள்ளையடிக்கிறோட உழந்துட்டே. பேங்க்ல இல்ல, எங்க டாடி கிட்ட. அதுதான் டூப்ளிகேட் பீரோ சாவி போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள பீரோவே காலி பண்ணிட்டியா? என்கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்குன்னு தெரிஞ்சு பாப்பா பீரோக்குள்ள பணமே வைக்கிறது இல்ல. சரி, விஷயத்தை சொல்லு. இப்ப கொள்ளையடிக்கிற அளவுக்கு உனக்கு தலைப்புற செலவு? இப்ப செலவழிக்கிறதுக்காக இல்ல, ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்கணும். கடனை வாங்கி ஊதார்த்தமா செலவு பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு கடன் இருக்கு? வட்டியோட சேர்த்து 25,000 இருக்கு. கந்து வட்டி கொடுத்தவன் பயங்கர நெருக்கடி பண்றான். எங்க டாடி இப்போ 50,000 ரூபாய் பணத்தை டிராப் பண்ணி பிரீஃப் கேஸ்ல எடுத்துட்டு வராரு. அத நீங்க அடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆளுக்கு பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். ஆளுக்கு பாதி பாதியா?
பப்ளிக் கிட்ட மாட்டின டின்னு கட்டிடுவாங்க, ஞாபகத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா வர டைம் ஆச்சு, சீக்கிரம் துணியை கட்டுங்க. துணியை கட்டுறதா? ஐயோ நான் அத சொல்லல, இத கட்டி உங்க மூஞ்சில அத கட்டுங்க. சொல்லு. என்னம்மா ஏதோ பிளான்ல இருக்க மாதிரி இருக்கு? டாடி பணம்லாம் டிராப் பண்ணிட்டீங்களா? பொட்டி கொடுங்க டாடி, நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இந்த கார் வரைக்கும் தூக்கிட்டு வரேன்னா நம்ப மாட்டீங்களா? நம்பவே மாட்டேன். பெத்த பொண்ணு நம்பலன்னா வேற யாரு டாடி நம்புவீங்க? ப்ளீஸ் டாடி. அதுக்கு இல்லம்மா, இதுல நிறைய பணம் இருக்குமா. ப்ளீஸ் டாடி கொடுங்க டாடி. ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுமா, கொட்டி ஜாக்கிரதை. ஐயோ பெட்டி 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 திருடு. அந்த திருட உங்ககிட்ட இருந்து என்னத்தை மேடம் திருடிட்டு போறான்? என்கிட்ட இருந்து எதை திருடிட்டு போல, அத பின்னாடி ஓடுறாரு. அவர்கிட்ட இருந்தா பெட்டியை திருடிட்டு போறான். அந்த ஆள் பெட்டியா? நான் உங்க பெட்டிங்களா அலையில அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஏன் அவர் பெட்டினா பிரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? உங்க பெட்டியா இருந்தா பிடிச்சு கொடுத்து நான் பேர் வாங்கலாம் நினைச்சேன். அது வேஸ்ட். யாரு? நாதான் பெரிஸ் விட்டுக்க பெரிஸ். நீங்களா? கதவை பூட்டி இருந்தது, எப்படி வந்தீங்க? அம்மா, இந்தியாவுல இருக்கிற எல்லா பூட்டுக்கும் என்கிட்ட சாவி இருக்குமா. கதவை தர உள்ள வரட்டுமா? நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். பேசாம சொல்லாம கொள்ளாம உள்ள பூந்துக்கலாம். சரி, எப்படி இங்க வரதான செய்ய போறா? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வந்திருப்பேன்ல. ஆமா, அப்பா வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு, உங்களை பார்த்தாரா? நான் எங்க வாசல் வெளியே வந்தேன்? அப்போ உங்க அப்பா ஒரு ரூசுடி 50 லட்சம் பணத்தை போய் 50,000 உங்ககிட்ட போய் சொல்லிருக்கான். ஆவா பொட்டி தூக்கி வர அப்பா. இத ஊ முன்னாடி தரணுன்றதுக்காக தான் இங்க எடுத்து வந்தேன். சீக்கிரம் தரங்க. ஆமா, நீங்க தான் திருடன் கண்ணுல விரல விட்டு ஆட்ட ஆளாச்சே. அந்த பணத்தை எல்லாம் உங்க பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்நேரம் அந்த திருட பொட்டிய திறந்து பார்த்திருப்பான். என்னங்க இது? ஏய், உங்க அப்பா பக்கா ப்ராடடி. செங்கல வச்சு உள்ள ஏமாத்திட்டான். வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்போது நினைச்சேன் நானு. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? இந்த செங்கல் படி, இது எனக்கு. ரெண்டு பேர் அடிப்போம். இருக்கணும், நான் நம்பூத்திரி எடுத்து பாறேன். பார்த்தா மிகப்பெரிய நம்பூதிரியா இருப்பார் போல ஆமா ஆமா. இருக்கு. கொக்கரக்கோ குமாங்கோ. கோய கொமவா. ஆ. டேய், நம்ம இருக்கிற இடத்த இன்ஸ்பெக்டர் கரெக்டா மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டான். இப்ப என்ன பண்ண போறோம்? ஒண்ணு செய்யுமா? விபூதி எடுத்து கண்ணில் எடுத்து வச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடலாமா? ஐடியா. நமஸ்காரம். உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. அப்பா கண்டுபிடிக்கல. கதகளி மூமெண்ட்ட கச்சிதமா பண்றீங்களே, நீங்க கதகளி ஸ்பெஷலிஸ்டா? கதகளியில இருந்து களி வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் அத்துப்பிடிங்க. டேய், களி ஜெயில போடுறா. உஷாரா பேசு. பாக்குற பார்வையை பாரு, மோசமான நம்பூதிரியா இருப்பான் போல இருக்கே. டேய் சின்னசாமி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான்டா இவ. அவளுக்கே என் அடையாளம் தெரியலடா. மலையாள கலவையே இல்லாம தமிழை இவ்வளவு சுத்தமா பேசுறீங்களே, ஆச்சரியமா இருக்கே. எங்களுக்கு பல பாஷை தெரியும். எங்களை பார்க்க வரவங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அதுலதான் பேசுவோம். என்ன சொல்றது? வந்த வச்சு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 4-5 இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கோம். எந்த மாப்பிள்ளை பொருத்தமா இருக்குங்கிறத என் பொண்ணு முகத்தை கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்களேன். நீ லவ் பண்ண பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்கு உங்ககிட்ட கேக்குறான். இப்ப பரவடிக்க. ஓம் சுக்ராம்பரம் மிளாம்பரம் சிப்லாம்பரம். நல்லா உருட்டு.
ஓ ஜெமினி சரி ஏய் குத்து கண்கள் கைது செய்ய. உங்க பெண்ணின் பெயர் பிரியங்கா. கரெக்டுங்களா? ஆமாங்க கரெக்டுங்க. பகவதியாச்சே. உங்க பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ளையினுடைய பெயரின் முதல் எழுத்து கோவில் சாமி அருளு பே, கடைசி எழுத்து நீ, அதாவது பே நீ. என்ன ஜெயிலுக்கு போறதுக்கு ஆசைப்படுறியா? நீயே ஓயால மாட்டிக்காத. ஏய், அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லடா. ஓ மச்சான் இல்ல. பே நீ பெப்பே காமி. இப்படி யாரும் பேர் வைக்க மாட்டாங்களே, ரொம்ப குழப்பமா இருக்குதே. ஆனா ரொம்ப நல்லவன். ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் திருடமா இருப்பான். அவன் தான் அவங்க பொண்ணு கரெக்டான மாப்பிள்ளை. இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பழகிருப்பாங்களே, பட்டி சொல்லுதே. உங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு இது நல்ல நேரமா கெட்ட நேரமாங்கறத இப்ப கோலி விளையாட சொல்லிடுறேன். 3 என்ற வரைக்கும் டைட்டா கண்ண முடுங்க. 1 இடிக்காத, 2 இப்ப தொடச்சு இப்ப கண்ண தரங்க. இப்ப நல்ல நேரம் தான், போங்க. சுவாமி, எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. உனக்கு என்ன அப்ளிகேஷன்? சின்ன சாமி பெரிய சாமி அவங்க 2 பேரும் ரொம்ப நாளா என் கையில மாட்டாம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என் கையில மாட்டுவாங்களா? என் முகத்தை பார்த்து சொல்லுவீங்களா? ஏண்டா எங்களை பிடிக்க எங்க கிட்ட ஐடியா கேக்குறியா? கிடைக்கவே மாட்டாங்க. இனிமேலும் அவங்க உங்களை தண்ணி குடிக்க வைப்பாங்க. அவங்க கிடைக்க வேற வழியே இல்லையா? கிடைச்சா உங்க அதிர்ஷ்டம். அவங்கள நான் பிடிச்சே தீருவேன். என்னப்பா திடீர்னு ஊருக்கு புறப்படுறீங்க? கின்னஸ் ரெக்கார்டு செய்ய வேண்டி கும்பகோணம் போகியானு 30 நாள். கின்னஸ் சாதனை செய்யறதுக்கு நீங்க ஸ்டேட்ஸ்க்குள்ள போனோம், ஏன் கும்பகோணத்துக்கு போறீங்க? എനിക്ക് ടെലഗ്രാം കുംഭകോണത്തിൽ നിന്നാണ് വന്നത്. ചില സമയം ഞാൻ അങ്ങിருந்து സ്റ്റേറ്റ്സ് പോയാലും പോകും. நானும் உங்க கூட வரேன்ப்பா. என் புருஷனை என்னால தனியா சமாளிக்க முடியாது. മോളെ, അച്ഛൻ എപ്പോഴും തന്റെ കൂടെ இருக்க முடியாது. നീதான் ഉണ്ട പുരുഷനെ கொஞ்சம் പക്വമായി സമാളിക്കണം. അച്ഛൻ എനിക്കിന് ചില ലക്ഷ്യങ്ങൾ ഉണ്ടല്ലോ. പിന്നെ என்னப்பா? மாப்பிள்ளை சம்பாதிக்கிற எல்லா பைசையும் ஊர்க்காரருக்கு தானமாயிட்டு கொடுக்கணுண்டு. கடைசியில நினைக்கும் என்ற குடும்பத்துக்கும் ஒரு பைசா இல்லாது போகும். கேட்டோ മോളെ, ഞാൻ പുറപ്പെടട്ടെ. എനിക്ക് ബസ്സിന് സമയമായി. ஹலோ, എന്താ പിന്നെ ராங் நம்பரோ? ஆமா. ஒரு போன் கூட என்ன கேட்டோ என் புருஷனை கேட்டோ வரதே இல்ல. ராங் கோல் வராம வேண்டி வீட்டுல ஒரு போன். போன் வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். போன் எனக்கு கழட்டி கொடு மோளே. நான் போகுன வழியில குப்பை தொட்டில போட்டுட்டு போலாம். இத குப்பை தொட்டியில போட்டாலும் அவர் மறுபடியும் கொண்டாந்து இதை இங்கேயே வைப்பாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மோளே, என்னது? ஏண்டி போனை போட்டு உடைச்ச? ஐயோ ஆமாங்க, நான் அப்படிதான் போட்டோ உடைப்பேன். நமக்கு என்ன ஒரு போன் கால் கூட வரது இல்லைங்க. நாகராஜ குருக்கள் இருக்காரா, நம்பூதிரி இருக்காரா, டாக்டர் இருக்காரான்னு வர்றது எல்லாமே ராங் கால் தான். இந்த சிக்கலை நம்ம யோசிக்கவே இல்லையே. டெலிபோன் உடைச்சது கூட ஒரு வீட்டுல நல்லதுதான். இனிமே செல்போன்ல பேசிக்கிட்டான். മാപ്പിള എന്താണ് ആലോചിക്കുന്നത്? റാങ് കോൾ അറ്റൻഡ് ചെയ്യാൻ ഒരു ഫോൺ ആവശ്യമോ ഇല്ലേ? ഇത് തന്നെ ഞാൻ എന്റെ മോളെടുത്ത് പറഞ്ഞത്. അപ്പൊ ഞാൻ കിന്നസ് റെക്കോർഡ് ചെയ്യാൻ പോട്ടെ മോളെ, ഓർമ്മയുണ്ടല്ലോ? അപ്പൊ ഞാൻ പോട്ടെ. சரிப்பா. മാപ്പിള വരട്ടെ. കിന്നസ് സക്സസ്. கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போற? கும்பகோணத்துல ஏன் ஆள் தான் உன்னை கூட்டு போறான். அவன் தான் உன்னை ரெக்கார்ட் பண்ண போறான். 1 மாசத்துக்கு கண்டினியூஸா கடன் வச்சா 2 மாசத்துக்கு ஹாஸ்பிடல் அட்மிட். 3 மாசத்துக்கு உன் தொல்லையே கிடையாது. இதுதான் உனக்கு கின்னஸ் ரெக்கார்டு. அப்பா, ஏண்டி அதுக்குள்ள நிறுத்திட்ட? கண்டினியூஸா 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா நீ 10 நிமிஷத்துல டயர்ட் ஆயிட்ட. அப்பப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது. வேணும்னா நான் உட்கார்ந்துட்டே செய்றேன். உட்கார்ந்து செஞ்சா உடம்பு குண்டாயிடும்டி. அடச்சி எந்திரி, சரியான சோம்பேறியா இருக்கியே. என்னம்மா, எக்ஸசைஸ்லாம் ஒழுங்கா நடக்குதா? எங்க ஒழுங்கா செய்றா? டயர்டா இருக்குன்னு சொல்றா. அவ எதத்தான் சரியா செய்வா. ஓகேடி, பை. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை. ஏமா, யாரோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, அவனை வர சொல்ல, கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எதுக்கு நீ திடீர்னு அவர் வர சொல்ற? ஏன்னா அந்த சின்னசாமி பெரியசாமி மாதிரி ஃப்ராட் பசங்களா இருக்க கூடாது பாரு. அதனால தான் நான் சொல்றேன். அவரை நேர்ல பார்த்து நானே விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். உடனே அவரை வர சொல்ல, நான் பார்க்கணும். நீ கூப்பிட்டவனே ஓடி வரதுக்கு அவர் என்ன சாதாரண மனுஷனா? பயங்கர பிஸி மேன். இந்நேரம் அவர் எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ? சீசாவா மாத்திக்கொடே
மச்சே மப்பா சீராக ஊத்தி கொடு கேப்படாடே சீசனே வந்தாலும் மாட்டினீங்களாடா இன்னைக்கு நீங்க என் கையில இருந்து தப்பவே முடியாது ஏய். எங்களை மன்னிச்சிருங்க சார் டேய் கால் விடுறா ஐயோ காலை வாரிட்டானுங்களே நீ ஏன் காலை அவங்க கிட்ட கொடுத்த? நான் எங்க காலை கொடுத்தேன் அவனுக்கு தான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி என் காலை வாரி விட்டுட்டானுங்க அந்த நம்பூதிரி சொன்னது சரியாதான் போச்சு. நீ அவங்கள பிடிக்கவே முடியாது. புடிச்சு காட்டுறேன் இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு வீர தழும்பு ஆமா, ஒரு எலும்பு கூட பாக்கி இல்ல, எல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. நீ என்னடானா வீரத்தன்மை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இனிமேலாவது அவங்கள கண்ட ஒதுங்கி போ. என் கடைசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் உன் உடம்புல ஏது ரத்தம்? உனக்கு ஏறிட்டு இருக்கிறதே இன்னொருத்தரோட ரத்தம். என்னடா இது? இந்த வண்டியை காணணும் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள இங்க வந்து நிக்குது. ஒருவேளை திருட்டு உனக்கு வண்டி பிடிக்கலையோ? பிரியமான நண்பருக்கு அடிங் என்னமோ 1ஆம் கிளாஸ் ஒன்னா படிச்ச மாதிரி எழுதிருக்கான். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் உங்கள் வண்டியை உங்கள் அனுமதியின்றி ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று விட்டேன். உங்கள் வண்டியை உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இருந்தாலும் தப்பு செய்த குற்ற உணர்வு உறுத்துவதால் நாங்கள் செல்வதாக இருந்த 5 சினிமா டிக்கெட்டை இத்துடன் வைத்துள்ளேன். நீங்கள் குடும்பத்துடன் சென்று சந்தோஷமாக பார்க்கவும். படத்தின் பெயர் திருடா திருடி. இப்படிக்கு உங்கள் 6 நண்பன். ஏண்டா நானே திருடன் என்கிட்டயே திருட்டு வேலையை காட்டுறியா? நாங்க குடும்பத்தோட சினிமாவுக்கு போயிருவோமா? இவர் நோவாம வந்து வீட்டுல இருக்கிறதா தட்டிட்டு போயிடுவாராம். வாடி பா சுந்தரி சுந்தரி என்னங்க கூப்பிட்டீங்களா? உள்ள போய் பேசிக்கலாம். ஒரு த்ரில்லிங்கான மேட்டர். ஒரு விஐபி வர போறாரு. யார் இந்த விஐபி? வாடி உள்ள போய் யாருங்க? அட சொல்லுங்க, ஏன் இப்படி எடுத்துட்டு போறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் கதவு சாத்துறீங்க? விஐபி வராருல. அந்த விஐபி பூட்டின வீட்டுக்குள்ள மட்டும் தான் வருவாரு. நீ போ போ. டிவி காணோம். நம்ம படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஒரிஜினல் திருட வரப்போறது தெரியாம அங்க திருடா திருடி படம் பார்க்கறது குடுத்துற போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா மெயின் சீனே இங்கதான். இந்த கலவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் கரெக்ட். இந்த வந்துட்டேன் செல்லாம். இந்த ப்ராஜெக்டோட நம்ம செட்டில்டு. ஆஹா, நாம நினைச்சதோட ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும் போல இருக்கே. இதுக்கு டெம்பர் ட்ராவலர் பத்தாது. பிஸ்கட் பாட்டியாச்சே. சின்ன சின்ன திருட்டு தானே பண்ணுவான். ஹலோ சுந்தரா டிராவல்ஸா? அதான் நான் தான் பேசுறேன். ஏற்கனவே ஒரு டெம்பர் ட்ராவல் புக் பண்ணிருந்தல, அது இப்ப கேன்சல். இல்ல 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 2 கண்டெய்னர் அனுப்புங்க. 2 கண்டெய்னரா? விட்டா டைட்டானிக் கப்பல் வச்சு வீட்டையே தள்ளிட்டு போயிடும் இருக்கு. கூட 10 ஆளுங்க சேர்த்து அனுப்புங்க. பேட்டா கணக்கு கால் பண்ணிடலாம் சார். ஆமா சார், வச்சுங்க சார், வச்சு சார். ஓகே. டேப் இருக்காரு. ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்து இந்த ஆட்டம் போடுறான். நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. நல்லாதான் ஆடுறான். ஆனா அவனோட கடைசி ஆட்டம் இதான். அப்பா அப்ப ஸ்பீடு நம்ம ஆட முடியாதப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. டேபிள்ல சாப்பாடு ரெடியா இருக்கு போல இருக்கே. கண்டெய்னர் வர்றதுக்கு இன்னும் 1 hour ஆகும். அதுக்குள்ள சாப்பிட்டு தெம்பாயிடலாம். அப்பா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதான்.
படம் இது. சாம்பார்ல சொன்னே கிடையாது. எனக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சா தூக்கி போட்டு 4 மிதி 4 சாத்து. பாவி கொள்ளையில போறவனே, இந்த வீட்டு ஆம்பளை எப்படி சைத்தியானு தெரியலையே. ஆஹா, பெரிய திறமசாலி தான் போல இருக்கு. என் புருஷனையே சாப்பாட்டை குறை சொன்னதில்ல, போட்டதை தின்னுட்டு கிடக்குறாரு. திருட வந்த நாய், நீயே சாப்பாட்டை குறை சொல்றியா? அவனுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு எல்லாம் போச்சு. இருங்க, அவனை பொழந்துடுறேன். சரி, வேற எது வேலை இருக்குன்னு பாப்போம். ராஜா சரிடி. யாரு? நம்பூதிரி இருக்காரா அப்படி யாரும் இங்க இல்லையே. அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாரா? அவன் குறி சொல்லிதான் என் குடும்பமே குட்டிச்சவரா போச்சு. அவன் மட்டும் என் கையில மாட்டினா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். எவனா வரா, சம்பந்தம் இல்லாம திட்டிட்டு போறான். எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. தினம் பொண்டாட்டியை சமாளிக்கிற வேலையே பெரிய வேலையா இருக்கு. எங்க வேலை பாக்குறது? இங்க எங்க இருந்து வர? உங்க கேப்பாரி வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் முன்னாடியே ரெடி ஆகி நான் இங்க வந்து நின்னுட்டேன். மரியாதையா என்னையும் உங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க. இந்த பாரு, நான் இப்ப ஆபீஸ்க்கு போல, போகும்போது கூட்டு போறேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன். எங்க சுத்திட்டு போனாலும் ஆபீஸ்க்கு போவீங்கல்ல? அது சந்தேகம் தான். இந்த பாரு, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன். எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டு போக முடியுமா? நீ இப்ப வீட்டுக்கு போ, நான் வந்து கூட்டு போறேன். முடியவே முடியாது. நான் உங்க பொண்டாட்டி தானே, கூடவே வந்தா தப்பு என்ன இருக்கு? சரி வா போலாம். ஏங்க நடந்தா போறோம்? அடுத்த தெருல இருக்க ஆபீஸுக்கு ஆட்டோல போவாங்க. என்னடா அடுத்த தெருவுல இருக்கா? ஏங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா தினம் வந்திருப்பேன்ல. நான் வந்திருப்பேன்ல. நான் ஏங்க உங்களை நோக்கடிக்க போறேன்? ஆபீஸ்ல யார் யார் வேலை செய்யறாங்க, குறிப்பா அரையும் குறையுமா எவ்வளவு ட்ரெஸ் போட்டுட்டு வேலை செய்யறாளா, இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டா பாப்பேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு. நைட்டுக்கு வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. ஏண்டி லைட்ட போட்டு போட்டு அணைக்கிறேன்? போடுறதா அணைக்கிறதான்னு தெரியல, அதான். அணைக்கிறது போடுறதெல்லாம் என்ன கேட்கணும்? அதுக்கு ஏன் பல்புல கை வைக்கிற? அது சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது. ஏங்க, உங்களை நம்பி தானே நான் உங்க கூட வந்தேன். என்ன நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டீங்க. வீடு பக்கத்துல இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நடந்தே வந்துட்டேன். இது தெரியாத இடமா இருந்தா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? வீடு பக்கத்துல தானே இருந்துச்சு, அதான் விட்டு போனேன். அதான் ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு கேக்குறேன். இப்படி கேள், தெளிவா சொல்றேன். அன்னைக்கு உன் கூட பேசிட்டு போய்கிட்டே இருந்தேன்னா ரோட்ல பார்த்தா ஒரு ட்ரைனேஜ் ஓபனா இருந்தது. அந்த டிச்சில உங்ககிட்ட பேசிக்கிட்டே டொச்சுன்னு விழுந்துட்டேன். நான் கத்துறேன், நீ கண்டுக்காமையா போயிட்டேன். உன் மேல எனக்கு அந்த கோவம் வேற. நல்ல வேலை அந்த ட்ரைனேஜ்ல தண்ணி இல்ல, அதனால தப்பிச்சேன். இந்த கதையெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா? அது உன் இஷ்டம். உனக்காக என்ன ரோட்டி ட்ரைனேஜ்ல உழுந்து காட்ட முடியாது. நீங்க எப்படிதான் இந்த மாதிரி ஃப்ராட மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. உண்மையை மட்டும் தான் பேசுறீங்கன்னு நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உங்க போக்கே மாறி போச்சு. நீங்க பேசுறது எல்லாமே போய் போய் போய். ஏய், எதுக்கு இப்ப டென்ஷன் வர? சரியாரு. வேணும்னா ஒரு தடவை அந்த டாக்டர் பஞ்சபூத் போய் பாத்துவேன். பஞ்சபூதத்தையா? வேணாம் வேணாம், அவரும் உங்களை மாதிரியே தான் முழிக்கிறாரு. எனக்கு அவர் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். என்னது உண்மை தெரிஞ்சாகணுமா? இதுனா வீடா போலீஸ் ஸ்டேஷனா? இப்படி அடம் பிடிக்கிற? நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க சொல்லலன்னா நானே தெரிஞ்சுப்பேன். நீயே தெரிஞ்சுக்கியா? எப்படி? இந்த வீட்ல பூட்டு போட்டு சீல் வச்சிருக்கல ஒரு ரூம், அதை உடைச்சா எல்லா உண்மையும் தெரியும். நேரங்கால வரட்டும், நானே திறந்து காட்டுறேன். அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. பொறுக்க முடியாதா? இருடி. ஹலோ, நான் பெரியசாமி பேசுறேன். நான் சொன்ன இடத்துல நிக்கிறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சரி சரி, அங்கே இருங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த மேட்டரோட வந்துடுறேன். எங்க போயிடாதீங்க. சரி சரி. அந்த பையில என்ன எடுத்துட்டு போறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். நான் வந்து சொல்றேனே. என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்ல, அது வந்து என்ன அது வந்து இது வந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறது நான் சொல்றது கேளு. பையில என்ன நான் சொல்றது கேளுமா.
நீங்க முழிக்கும் போதே தெரியும் ஏதோ தில்லுமுழு பண்றீங்கன்னு. தெல்லு முழுதான் இல்லம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதெல்லாம். எது நல்ல விஷயம்? என் புருஷன் இல்லாத நேரமா பார்த்து இவ்வளவு பணத்தை அடிச்சிட்டு போறது நல்ல விஷயமா உங்களுக்கு? இத பா தப்பா பேசிட்டு இருக்காத. இந்த விஷயம் உன் புருஷனுக்கும் தெரியும். அப்ப அவர் இருக்கும்போது இந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் யாருமே இல்லாத நேரத்துல திருட மாதிரி வந்து எடுத்துட்டு போறீங்க? நீங்க அவருக்கு துரோகம் பண்றீங்க. நான் உனக்கு துரோகம் பண்றேனா? இது பாரு, நீ அவனுக்கு 3 மாசமா தான் பொண்டாட்டி, அவன் எனக்கு 30 வருஷமா தம்பி. ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க 30 வருஷம் அவர் கூட இருந்திருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்க போறது நான் தான். என்ன இங்க பிரச்சனை? உன் பொண்டாட்டி என்ன திருடன் சொல்லிட்டாடா? பின்ன இவ்வளவு பணத்தையும் நீங்க இல்லாத நேரத்துல எடுத்துட்டு போறாரு. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா இவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. பாயமுறி பெரியசாமி, ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கூடாது? இந்த பிரச்சனையை வராம சமாளிச்சிருப்பல. அப்ப நீயும் உன் பொண்டாட்டி பச்சை கேட்டு என்ன திருடன் முடிவு பண்ணிட்டியா? எனக்கு தெரியுதா, என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டியால நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வரும்னு எனக்கு தெரியும். ஏய், எதுக்கு நீ ஃபீல் பண்ற? இனிமே என்னடா நடக்கணும்? உன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஊர்க்காரங்க இந்த பணத்தை அனுப்புன்னு சொன்னதே நீதானே? இத பாருடா, என்னைக்கு நீயே என்ன சந்தேகப்பட்டியோ, இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேன். பெரியசாமி இரு. தடுக்காத, இரு. தடுக்காத. நான் சொல்றத கேளு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அவன் எனக்கு அண்ணன், அவனை போய் திருடுன்ற? நாளைக்கு உன்னை யாரும் திருடி உனக்கு எப்படி இருக்கான்? நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு தெரியாம இந்த பணத்தை எடுத்துட்டு போக சொன்னது நீங்க தானே. எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இன்னும் என்னென்ன நடக்குதோ. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என் தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்னடானா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொண்டாட்டி பச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே அந்த வீட்டுல என்ன இருக்க சொல்றியா? அவர் பண்ணதுல என்னங்க தப்பு இருக்கு? புருஷன்னா பொண்டாட்டி பேச்ச கேட்டுதான் ஆகணும். நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனா என் பேச்ச நீங்க கேட்டுதானே ஆகணும். நான் உன் பேச்சை கேட்கறது இருக்கட்டும், எனக்கு நீ எல்லா விஷயத்திலயும் எனக்கு லைஃப் பார்ட்னரா இருப்பியா? இதுல என்னங்க சந்தேகம்? இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான். ஆமா, உங்களுக்கு தம்பி இருக்கிற விஷயம் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப அவர் எங்க இருக்காரு? நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு, KK நகர். அவர் பேர் என்ன? அத நான் சொல்றேன். அவன் சின்னசாமி, இந்த கேடி பெரியசாமி. சார் இந்த கை இரும்பு கைடா. இரும்புடியா? இப்படி. ஏய், கான்ஸ்டபிள், catch him, catch him. பாத்தியா, நாய் மாதிரி கடிச்சிட்டு போறான். வெறி நாய்க்கு பிறந்த பையன். அவனை போய் லவ் பண்றிய நீ? நம்பர் 10 KK நகர் பிள்ளையார் கோயில் தெரு. அங்கதான் அந்த சின்னசாமி இருக்கானா? அவனை நான் தூக்குவேன். அப்போ அன்னைக்கு டாக்டர் இருந்தது இவங்க 2 பேரும் தானா? பெரிய போர்ஜரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம சமாளிச்சிட்டு இருந்தாங்களா? இந்த மனுஷனை நம்பி என் வாழ்க்கையே போச்சு. பெருசா ஏமாந்துட்டேன். இவரை சும்மா விட மாட்டேன். வீட்டுல யாரும் இல்லையா? சின்னசாமி இருக்காரா? இல்ல. அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அவார்டு கொடுக்கறதுக்கு தான். ஆமா, நீங்க யாரு? அவரோட மனைவி. சின்னசாமி இப்ப எங்க இருக்காரு? அவர் இப்ப சின்ன சாமியாவே இல்லங்க. டாக்டர் பஞ்சபுதமா இருக்காரு, நாகராஜ குருக்களா இருக்காரு, நம்பூதிரியா இருக்காரு. அவர் என்ன நல்லா ஏமாத்திட்டாருங்கிறதுக்காகவா நீங்க அவருக்கு அவார்டு கொடுக்க போறீங்க? இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன அந்த மிட் நைட் 2 மணில இருந்து 4 மணி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமே? ஆமா டாக்டர், நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணனாலதான் என் மனைவி கர்ப்பமா இருக்கா. உங்கள மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த டாக்டர் தொழிலே நான் கையில எடுத்திருக்கேன். டாக்டர், இவ்வளவு விவரமா ட்ரீட்மெண்ட் பண்றீங்களே, நீங்க படிச்சது இந்தியாவில வெளிநாட்டுலயா? அவன் எங்க படிச்சான்னு நான் சொல்றேன். நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவன் படிச்சது இந்தியாலயா வெளிநாட்டியா அவனை கக்க போறான். ஐடியா? உனக்கு ஜெயிலு.
ஏய் அறிவு கட்ட அண்ணா இவ்வளவு ஒன்னாலதான் எல்லாம் உன்னால வந்துட்டா ஆ? உன்னாலதான் வந்தது போடா ஏய், ஏய், போய் போய் எல்லாம் உன்னால வந்துடா உன்னால வந்துடா ஐயோ, ஐயோ, ஐயோ. ஐயா! ஐயோ, ஐயோ. ஏய், உன்ன, 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 உன்ன. ஐயோ. பிடிக்கிறது இருக்கட்டும், அதே நேரத்தில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. எல்லாரையும் தூக்கி ஓயில போட்டுருவானுங்க. மோசமான பசங்க. பின்னாடி பிடிச்சி போக முடியாது. பால் கடல்ல கடையிற மாதிரி கிடையாதீங்க. கால்ல கொஞ்சம் கடந்து விடுறா. போது ஐடியா கூட அன்புக்கு மரியாதை கொடு. எதிரி பின்னாடி நிற்கிறான். வேகமாக போகுது. ஒடியா ஒடியா சீக்கிரம் ஒடியா தம்பி. ஐயோ கலவாச்சியே தப்பிச்சிட்டோம். ஐயோ வலை போட்டு பிடிக்காதீங்களே. தம்பி ஐயா மாட்டீங்களாடா? எத்தனை நாளா எனக்கு தண்ணி காட்டுனீங்க, இப்ப மாட்டீங்களாடா? போலீஸ்காரன்னா அவளை இளக்காரமா போச்சா? பாக்குறதுக்கு தான்டா நான் போலீஸ், ஆனா உண்மையில நான் பொறிக்கிறான். எழுதி வச்சிருக்கேன். அதிகமா பேசாதீங்கடா, இதுக்கு ஒரு கேஸ் போடுவேன். என்ன மட்டும் தான் மாட்டி விட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா பப்ளிக் அத்தனை பேருக்கு நீங்க பிரச்சனையா இருக்கீங்க. போலி டாக்டர், போலி நம்பூதிரி, போலி குருக்கள்னு மாறு வேஷமா போடுறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்கும்னு நினைச்சீங்களா? ஒவ்வொன்னுக்கு செக்ஷன் வாரியா தண்டனை கொடுத்தா 300 வருஷம் ஜெயில இருப்பீங்க தெரியுமா? நாம 300 வருஷம் இருக்கிறது இருக்கட்டும், இது 3 வருஷம் தாங்குமா? 3 நாள் தாங்கறானா பாரு. என்னடா முணங்குறீங்க? ஐயாவை பார்த்தா உங்களுக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? இல்ல லூசு மாதிரி தெரியும். நிறுத்துங்கடா. கான்ஸ்டபிள், இவனுங்களை தலைகீழ கட்டி உரிச்சிடுங்கயா. பணத்தை கொடுத்தா எழுதி வாங்க வேண்டாமா நீங்க? வாங்கிக்கிறேன். வேலை நடக்கிறத பார்த்தா இன்னும் 1 மாசத்துல ஆஸ்பத்திரி துவங்கிடுவாங்க போலதான். அந்த பசங்களுக்கு உண்மையிலே நல்ல மனசு. பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க, மழை மழை மழைன்னு வேலை நடக்குது. நம்ம ஊரு மென்மேலும் முன்னேறிட்டே இருக்குது. அவ்வளவுதான். அண்ணே அண்ணே, என்னப்பா நம்ம சின்ன சாமியும் பெரிய சாமியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். நாளைக்கு கோர்ட்டு கொண்டு வராங்களாம். போச்சுடா. ஏய், எல்லாம் கிளம்புடா. நிறுத்துமா வேலையை. எல்லாரும் இன்னைக்கு சென்னைக்கு போய் ஆகணும். போடுங்க. ஆர்டர் ஆர்டர். இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். பொதுமக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை உங்க ஊர் நன்மைக்கு அனுப்புனதா இவங்க சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதாயா. அந்த பணத்தை வச்சுதான் எங்க ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், பஸ் வர்றதுக்கு ரோடு போடணும், வாட்டர் டேங்க் கட்டணும், இப்ப ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறோம். 50 வருஷமா அரசியல்வாதிகள் செய்து கொடுக்காத அடிப்படை தேவைகள் எல்லாம் ஒரே வருஷத்துல இவங்களால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, இவங்க 2 பேரும் காரு, உல்லாச பங்களா, எஸ்டேட்னு அவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தது இல்லைங்க. அவங்க சம்பாதிச்ச பணம் அத்தனையும் ஊர் மக்களாகிய நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
தவறான வழியில சம்பாதிச்ச பணத்தை தான் எங்க ஊரு நன்மைக்காக அனுப்பி வச்சிருக்காங்கங்கிற விஷயமே எங்களுக்கு இப்பதாயா தெரிய வருது. இருந்தாலும் அவங்க பரம்பரை திருட இல்லையா. இவங்க 2 பேரும் ஊர்ல உண்மைகளை பேசி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க தான் இங்க அனுப்பி வச்சோம். ஆனா இங்க போய் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேரும் குழந்தைங்க மாதிரி. நாளைக்கே எங்களால இவங்களை நல்லவங்களா மாத்த முடியும். எங்களுக்காக அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா அவங்கள தண்டிக்கிறதா இருந்தா அவங்க கொண்டாந்து கொடுத்த பணத்தை அனுபவிக்கிற எங்க ஊருக்காரவங்க அத்தனை பேரையும் நீங்க தண்டிக்கணும் ஐயா. இவங்க சேட்டையால ஒரு கிராமமே முன்னேறி இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனா இவங்க பொதுமக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை பொதுமக்களுக்கே கொடுத்திருந்தாலும் தப்பு தான். அதனால இவர்களுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என எச்சரிக்கிறேன். உண்மையை சொன்னா ஊரை விட்டே விரட்டுனீங்க, பொய்ய சொன்னா ஜெயில தூக்கி போட்டாங்க. எதை சொல்லி இந்த உலகத்துல வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க இந்த உலகத்தை விட்டே போறோம். என்ன ஆச்சு? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா letter எழுதி. ஐயோ, அட பாவீங்களே, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க? சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேங்க. அன்னைக்கு நான் தான் உங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டி விட்டேன். என்ன மன்னிக்காமையே போயிட்டீங்களே. என்னங்க என்ன பாருங்க. என்னங்க என்னங்க இப்படி எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்குமே உங்க பேச்சையே கேட்டுப்பேனே. ராசா ராசா ஏதா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. நான் என்னடா சொல்றதுக்கு எதுவா இருந்தாலும் ஏன்ட்டு சொல்லக்கூடாதா ராசாக்கா? நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேனா? நெஞ்சிலே இந்த அடி அடிக்கிறிய, ஏதாவது ஆயிர போகுது. என்ன பாட்டி இந்த அடி அடிக்கிற? அடிச்சே கொன்னுட போல இருக்க. அப்ப நீங்க சாகலையா? அட பாவீங்களா, நீங்க இன்னும் சாகலையா? டேய், இதுலயும் ஃப்ராடா? சேட்டக்கார பசங்களா, உங்களை நானே அடிச்சு கொன்னுறேன்டா. மறுபடியும் போலீஸ்? நான் இப்ப போலீஸா வரல, மச்சானா வந்திருக்கேன். மச்சான் ஆயிட்டா அப்படி எங்களை பிடிக்க மாட்டீங்க. மாமா கின்னஸுக்கு கடவாசிக்கு போயிட்டு இப்பதானே வரீங்க? அதை எதுக்கு சோதிக்கிறீங்க மாப்பிள? கூட்டிட்டு போய் ஆளு விடாது கடமாதிக்க வச்சு பின்ன எப்படி விட்டாங்க? நல்லா வாசிக்கு அப்புறம் அவன் கேட்ட